இந்த தனியார் அப்புறம் எய்டட் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல பார்த்தாக்கா அதிகமான ஃபீஸ் வசூல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை உருவாயிருக்கிறத வந்து மார்க்சிஸ்ட் பார்ட்டி ವನ್ಮೆಯ ಖಂಡಿக்கிறோம். ಬಿ ಎ ಅವರು ಕೊಟ್ಟಿರುವ ಲೆಟರ್ ಅಲ್ಲಿ ಏನು ಮೆನ್ಷನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ನೀವು ಈ ಸೂಚನಾ ಫಲಕೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಆನ್ಯುವಲ್ ಫೀಸು ಇಲ್ಲ ತಿಂಗಳ ಫೀಸು ಏನಿದೆಯೋ ಶುಲ್ಕ ಏನಿದೆಯೋ ಅದನ್ನ ನೀವು ಅಡ್ವರ್ಟೈಸ್ ಮಾಡಬೇಕು ಆಚೆ ಆಫೀಸಸ್ ಆಚೆ. ಮತ್ತೆ ಈ ನೋಟ್ ಪುಸ್ತಕಗಳು ಯೂನಿಫಾರ್ಮು ಇದೆಲ್ಲ ಮಾರಾಟ ಮಾಡಬಾರ್ದಂತ ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅದನ್ನ ಕೂಡ ಏನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ, வணக்கம், நான் தங்கராஜ், சிபிஎம் பார்ட்டினுடைய கேஜிஎஃப் தாலுக் செக்ரட்டரி. இன்னைக்கு முக்கியமாக இப்போ எல்லா ஸ்கூல் காலேஜஸ் அட்மிஷன் ஆரம்பம் ஆகக்கூடிய ஒரு நேரம். குறிப்பாக இன்னைக்கு கோலார் தங்கவயல்னு பார்த்தாக்கா எப்படி தொழிலாளருங்க அதிகமாக வாழக்கூடிய பகுதி, தங்க சுரங்கம் பெயர் பெற்றதோ அதே மாதிரி இந்த பகுதி கல்விக்கு வந்து பெயர் போன ஒரு ஊர். ஏராளமான இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், பல அரசு அதிகாரிங்கோ நல்ல ஒரு கல்வியை கொடுத்த ஒரு நகரம். இன்னைக்கும் கூட தொடரணும்னு நம்ம எதிர்பார்க்கணும். ஒன்று, அந்த காலத்தில் கல்வியை வந்து சிறப்பாக கொடுத்தாங்க, குறைந்த ஃபீஸ் எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு நானும் கூட பல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் போகும்போது இந்த தனியார் அப்புறம் எய்டட் ஸ்கூல்ஸு காலேஜஸில் பார்த்தாக்கா அதிகமான ஃபீஸ் வசூல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை உருவாயிருக்கிறத வந்து மார்க்சிஸ்ட் பார்ட்டி வன்மையாக கண்டிக்கிறோம். இதை வந்து கேட்கணும், இதை வந்து இதை ஒரு கேள்வி எழுப்பணுன்றது முக்கியமான ஒரு அம்சம். இன்னைக்கு ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் சாதாரண இங்கே இருக்கக்கூடிய சாம்பியன், ஆண்டர்சன் பேட்டு, ராபர்ட்சன் பேட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூல்ஸு அதெல்லாம் பார்த்தாக்கா 10,000 15,000. அங்கே நோட்டு புத்தகங்க வந்து 2,500. ஒரு எல்கேஜி படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ வந்து 2,500 ரூபாய் அவங்களுக்கு புக்ஸ் அவங்க அந்த ஸ்கூல்லே கொடுக்குறாங்க. ஃபீஸ் பார்த்தாக்கா 7,000 8,000 அட்மிஷன் ஃபீஸ். மாதத்துக்கு 800லேருந்து 1,500. இது வந்து சாதாரண ஸ்கூல்ஸ், ரிச்சர்ட்ஸு, சென்ட் மேரிஸு, த்ரேசர்ஸு, இது மாதிரியான பள்ளிக்கூடங்க. எல்கேஜிக்கே வந்து 50,000 60,000 ஃபீஸ் வசூல் பண்ணுறாங்கன்ற ஒரு இன்டிமேஷன் நமக்கு இருக்கிறத வந்து பார்க்குறோம். இன்னொரு மிக மோசமான விஷயம் என்னன்னாக்கா, இன்னைக்கு பார்த்தாக்கா இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ், அன்எய்டட் ஸ்கூல்ஸ் அவங்கெல்லாம் கூட இன்னைக்கு வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்க இந்த பிரைவேட் ஸ்கூலு, எய்டட் ஸ்கூல் எல்லாமே இன்னைக்கு நோட் புக்ஸ், பென்னு, பென்சில் எல்லாம் அவங்க ஸ்கூலு ப்ரிமிசஸ்லயே இன்னைக்கு வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமை இன்னைக்கு உருவாகிக்கிறாங்க. ஏதோ ஒரு படத்துல பார்த்த ஞாபகம் இல்லை, அது என்னன்னு எனக்கு ஞாபகம். ஒரு விஷயம் வரும், ஸ்கூலுக்கு பையனை பொண்ணோ அட்மிஷன் கூட்டின்னு போவாங்க பெத்தவங்க. போன பிறகு அங்க அந்த ஹெட் மாஸ்டர், பிரின்சிபால வந்து சொல்லுவாங்க, இங்க நீங்க வந்து யூனிஃபார்மு இவ்வளோ காசு நீங்க வாங்கணும், நோட் புக்ஸு இவ்வளோ காசு இங்க வாங்கணும், நாங்க ஸ்கூல் தான் இதை கொடுக்குவோம், இதெல்லாம் வருஷப்படுத்தின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பணம் ஆகுது, இதெல்லாம் கொடுக்குறோம், இதை நீங்கெல்லாம் வாங்கணும். சரி, அப்போ எஜுகேஷன் யார் கொடுக்கறது, கல்வி யார் கொடுக்கறது? அது நீங்க போய் வெளியே டியூஷன் கத்துங்கோ. இது மாதிரியான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு கோலார் தங்கவயல்ல இன்னைக்கு நடந்துருக்கிறத நாம பார்க்கறோம். மற்றதெல்லாம் வியாபாரம் பண்றாங்க. யூனிஃபார்ம்ல இருந்து, புக்ஸ்ல இருந்து, பென்னு, பென்சில் எல்லாம் பள்ளிக்கூடமே வந்து வியாபாரம் பண்றாங்க. அதுல லாபம் எடுக்க பாக்குறாங்க. ஏற்கனவே இவங்க ஃபீஸ் கலெக்ட் பண்றது இதே ஒரு வியாபாரமா நடத்தி நிற்கிறாங்க. ஆனா இந்த விஷயமா இன்னைக்கு பண்றது, ஒரு பக்கம் இந்த வியாபாரத்தை நிறுத்தணும், நீங்க கல்வியை கற்றுக் கொடுக்கணும், எஜுகேஷனை கொடுக்கணும், அது முக்கியமான அம்சம். இன்னொரு விஷயம், வியாபாரம் செய்யறதுக்கு வெளியே இருக்கிறாங்க. அது ஒரு வியாபாரிங்களா நோட் புக் விற்கக்கூடியவங்க, பென்சில் பேனா விற்கக்கூடியவங்க மார்க்கெட்ல இருக்கிறாங்க. அவங்களுடைய வயிற்றுலயும் நீங்க வந்து மண்ணை போடக்கூடிய விஷயம் கண்டிக்கத்தக்கது. இதை வன்மையா கண்டிக்கும். இதை வந்து இந்த நடவடிக்கையை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கோலார் தங்கவயலினுடைய தாலுகா கமிட்டி வன்மையா கண்டிக்கும். ಇದೇ ನಾತಲ್ಲಿ ನಾನು ಕುರಿಪಾ ಕನ್ನಡದಲ್ಲಿ சொல்ல வேண்டிய ವಿಷಯ ಏನನ್ನಕ್ಕ, ಇವತ್ತು ಈ ಶಾಲಾ ಅನುದಾನಿತ ಅನುದಾನ ರಹಿತ ಶಾಲೆಗಳು ಏನಿದೆಯೋ ಇದಕ್ಕೆ BA ಒಂದು ಪತ್ರವನ್ನು ಬರೆದಿದ್ದಾರೆ. 30ನೇ ತಾರೀಕು 4ನೇ ತಿಂಗಳು 2026ರಂದು ಎಲ್ಲ ಶಾಲಾ ಕಾಲೇಜುಗಳಿಗೆ, ವಿಶೇಷವಾಗಿ ಶಾಲೆಗಳಿಗೆ, ಅನುದಾನಿತ ಅನುದಾನ ರಹಿತ ಶಾಲೆಗಳಿಗೆ ಪತ್ರವನ್ನು ಬರೆದಿದ್ದಾರೆ. ಅದರಲ್ಲಿ ವಿಷಯ ಏನಂದ್ರೆ, ನೀವು ಇವಾಗ ಅಡ್ಮಿಷನ್ಸ್ ಅನ್ನ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ದೀರಿ, ನಿಮ್ಮ ಸೂಚನಾ ಫಲಕೆ ಅಂತ ಇರುತ್ತೆ, ಸ್ಕೂಲ್ ಆಚೆನೋ ಏನೋ ಸೂಚನಾ ಫಲಕೆ ಅಂತ ಇರುತ್ತೆ. ಅಲ್ಲಿ ನೀವು ಎಷ್ಟು ಫೀಸು, ಯಾವ ಕ್ಲಾಸ್ಗೆ ಎಷ್ಟು ಫೀಸ್ ಅಂತ ನೀವು ಅದನ್ನ ಅಡ್ವರ್ಟೈಸ್ ಮಾಡಬೇಕು, ಅದನ್ನ ಬರೆದು ನೀವು ತೋರಿಸ್ಬೇಕು ಅಂತ ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಇನ್ನೊಂದು ವಿವರವಾಗಿ ಅವ್ರು ಹೇಳಿರುವ ವಿಷಯ ಏನಂದ್ರೆ, ಸರ್ಕಾರದ ಸೂಚನೆ ಮತ್ತೆ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್
ಬ್ಲಾಕ್ ಎಜುಕೇಶನ್ ಆಫೀಸು, ಎಜುಕೇಶನ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟು ಇವರು ವಿಶೇಷವಾಗಿ ಇನ್ನೊಂದು ವಿಷಯ ಏನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ನೀವು ಶಾಲಾ ಕಾಲೇಜು ಪ್ರೀಮಿಸಸ್ ಒಳಗೆ ಈ ನೋಟ್ ಪುಸ್ತಕಗಳನ್ನು, ಪೆನ್ಸಿಲ್ಲು, ಬೇರೆ ಏನೋ ಸಾಮಗ್ರಿಗಳನ್ನ ನೀವು ಮಾರಾಟ ಮಾಡಬಾರದು. ನಿಮ್ಮ ಗಮನ ಇರಬೇಕಾಗಿರೋದು ಅವರಿಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಕೊಡೋದು ಎಂಬ ವಿಷಯವನ್ನು ತೀರಾ ಅದು ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ಒಂದು ಲೆಟರ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನನ್ನ ಲೆಟರ್ ಕೂಡ ನಮ್ಮ ಹತ್ರ ಕೂಡ ಇದೆ. ಅಂದ್ರೆ ಹಲವಾರು ಸಾರಿ ನಾವು ಸಿಪಿಐಎಂ ಪಕ್ಷದ ವತಿಯಿಂದ ಅನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿ, ಬೇರೆ ಅಧಿಕಾರಿಗಳನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿ, ಕೋಲಾರಲ್ಲಿ ಕೂಡ ಇವರನ್ನೆಲ್ಲ ಕೂಡ ಭೇಟಿ ಮಾಡಿ ನಾವು ಹೇಳಿದೀವಿ, ನೋಡಿ ಇವರು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸನ ಕೊಡಬೇಕು. ಆಲ್ರೆಡಿ ಇವರು ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡುವಂತ ಫೀಸ್ಗಳು ವರ್ಷ ಹೆಚ್ಚಳ ಮಾಡ್ತಾನೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಹಲವಾರು ಬಾರಿ ನಿಮ್ಗೆ ರಿಪೋರ್ಟ್ ಮಾಡಿದೀವಿ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಇವರು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಕೊಡಬೇಕು. ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಎಲ್ಲ ಇವರು ಪ್ರಿಮಿಸಸ್ ಒಳಗೆ ಮಾರಾಟ ಮಾಡ್ತಾರೆ. ನೋಟ್ ಪುಸ್ತಕಗಳು, ಯೂನಿಫಾರ್ಮ್, ಪೆನ್ಸಿಲ್ ಇದೆಲ್ಲ ಕೂಡ ಮಾರಾಟ ಮಾಡ್ತಾರೆ. ಮಾರಾಟ ಮಾಡಕ್ಕೆ ವ್ಯಾಪಾರಿಗಳು ಇದ್ದಾರೆ. ಇವ್ರ ಎಜುಕೇಶನ್ ಅನ್ನು ವ್ಯಾಪಾರೀಕರಣ ಮಾಡಿರೋದು ಒಂದು ಇವ್ರ ಮೇಲೆ ಒಂದು ಕಠಿಣ ಕ್ರಮ ನೀವು ತಗೋಬೇಕಂತ ನಾವು ಆಲ್ರೆಡಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಇವರು ಸಾಮಾಜಿಕ ಜಾಲತಾಣ ಅವ್ರಗಳ ಗ್ರೂಪ್ಗಳಿದೆ, ಮತ್ತೆ ಬಿಒಗೆ ಕೂಡ ಅವರು ವಾಟ್ಸಪ್ ಮುಖಾಂತರ, ಸಾಮಾಜಿಕ ಜಾಲತಾಣಗಳ ಮುಖಾಂತರ ಅದನ್ನ ಇವರು ಎಕ್ಸ್ಪ್ರೆಸ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಇದು ಕಂಟಿನ್ಯೂ ಆಗ್ತಾ ಇರೋದು ಇವಾಗ ಎಲ್ಲಾ ಸ್ಕೂಲ್ಗಳಲ್ಲಿ, ಪ್ರೈವೇಟ್, ಅನುದಾನಿತ ರಹಿತ, ಪ್ರೈವೇಟ್, ಏಡೆಡ್ ಈ ಸ್ಕೂಲ್ಗಳಲ್ಲೆಲ್ಲ ಇದು ನಡೀತಾ ಇದೆ. ನಮ್ಗೆ ಏನು ಅನುಮಾನ ಬರ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ, ಇದರಲ್ಲಿ ಆ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ಏನಾದ್ರು ಕೈ ಇದೆಯಾ? ಈ ತರ ನಾವು ಮಾರಾಟ ಮಾಡ್ಕೊಳ್ತೀವಿ, ನಿಮ್ಗೆ ವರ್ಷಕ್ಕೆ ತಿಂಗಳಿಗೆ ಏನಾದ್ರು ಕೊಟ್ಬಿಡ್ತೀವಿ, ನೀವು ಲೆಟರ್ ಕೊಡಂಗೆ ಕೊಡಿ, ಆದ್ರೆ ನಾವು ಮಾಡೋದನ್ನ ಮಾಡ್ತೀವಿ, ನೀವು ಹಂಗೆ ಬಿಟ್ಬಿಡಿ ಅಂತ ಏನಾದ್ರು ಅಡ್ಜಸ್ಟ್ಮೆಂಟ್ ಇದೆಯಾ ಅಂತ ನಮ್ಗೆ ಒಂದು ಡೌಟ್ ಇದೆ. ಇದನ್ನ ಅಧಿಕಾರಿಗಳು ಕ್ಲಿಯರ್ ಮಾಡ್ಬೇಕು. ಇವ್ರು ಮಾಡ್ತಾ ಇರುವ ಕೆಲಸಗಳ ಮೇಲೆ ಬಿಇಒಗಳು ಆಫೀಸಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಆಚೆ ಬಂದು ಎಲ್ಲಾ ಶಾಲಾ ಕಾಲೇಜುಗಳಲ್ಲಿ ಪ್ಯಾರೆಂಟ್ಸ್, ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ಮಧ್ಯೆ ಎಲ್ಲ ಮಾತಾಡಿ ಇವ್ರ ಮೇಲೆ ಕಠಿಣ ಕ್ರಮ ತಗೋಬೇಕಂತ ನಾವು ಸಿಪಿಎಂ ಪಕ್ಷದ ವತಿಯಿಂದ ಇವತ್ತು ಹೇಳ್ತಾ ಇದೀವಿ.